Hello friends, welcome to Bhuvana channel 27. இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம மைசூர் பாக்கு ரெடி பண்ணதும் சூடாக இருக்கும் போதே இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ண போகிறோம். அதனால் முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம கடலை மாவு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் கடலை மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடாகிற டைமில் நம்ம வறுத்த கடலை மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவை சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது அது சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். அந்த மாதிரி கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு மிக்ஸை இது கூட சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டூ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து சேர்த்துக்கிறேன். நம்ம முதல் தடவை சேர்த்த எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட இன்னொரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்குற எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். நம்ம மாவில் சேர்த்த உடனே அது நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி வரும். இன்னும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த அதே 1 கப் அளவு எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் 5 டைம் சேர்த்துருக்கேன். ஒரு டைம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த தடவை எண்ணெய் சேர்க்கணும். இப்போது மைசூர் பாக்குக்கு மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம கிளறி முடித்த உடனேயே இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சம் விட்டால் கூட இது கடாயிலேயே அப்படியே செட் ஆயிரும். எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சூடாக ஆறிட்டா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இப்போது எல்லா சைடும் ஈவனாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம்.
இது நல்லாவே சூடாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். இது மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் இதை கட் பண்ண முடியாது. இப்போது ரெக்டாங்கிள் பீசஸாக நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே குறைவான நேரத்தில் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரொம்பவே டேஸ்டியாக பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.